மத்தியில் வாசமாயிருப்பவர் மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் இளைப்பாவிகளாகிய நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த ஜெபங்களை நீர் கேட்டிருக்கிறீர். மகள் கண்ணீரோடு விதைத்தாளப்பா. அந்த ஜெபத்திற்கு தகப்பனே நீர் பதில் கொடுத்து அந்த மகன் விரைவிலே வந்து தன்னுடைய தகப்பனுடைய ஜீவனை காணத்தக்கதான கிருபைக்குள்ளாக நீர் வழி நடத்த வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். அதற்கென்று எல்லா ஏற்பாடுகளும் நிறைவாய் நடக்க தகப்பனே நீர் உதவி செய்ய அதிகாரிகளுடைய உள்ளங்களிலே நீங்க பேசுங்கப்பா. ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கடின இருதயங்களை நீங்க நொறுக்கி போடுங்க. அந்த நாளிலே பார்வோனின் இருதயத்தை நொறுக்கி போட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தது போல இந்த மகனுக்காக அவர்கள் பரிந்து பேசி அந்த மகனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இடத்துல கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீர் ஆம் என்றும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வருகிற அன்பிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகுதி இல்லாத எங்களை கூட அப்பா நீர் தகுதிப்படுத்தி அப்பா நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேளுங்கள் அப்பொழுது தருவேன், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொன்ன வல்ல தேவன், நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும், நாங்கள் தட்டி இடத்திலே கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, அந்த நாளிலே 100க்கு அதிபதியின் மகனுக்கு நீர் ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தீரே. உம்முடைய வார்த்தையினாலே நீர் விடுதலையை கொடுத்தீரே. அப்படியாக உம்முடைய வார்த்தையினால எல்லா காரியங்களையும் நீ நடத்த வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆம் தகப்பனே, நாங்கள் கேட்கிற விண்ணப்பங்களுக்கு உம்முடைய செவிகள் திறந்தவையாய் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்க வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆம் ராஜா, உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜப குழுவில் உள்ள ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அநேக தேவைகள் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்களோ முகத்தை பார்க்கிறோம். நீர் எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியாக எங்களுடைய காரியங்களிலே அப்பா நீர் எங்களுடைய உள்ளந்தரியங்களை ஆராய்ந்திருக்கிற தேவன் அப்பா. எங்களுடைய தேவைகள் என்ன, எங்களுடைய வாஞ்சைகள் என்ன, எங்களுடைய விருப்பங்கள் என்ன என்பதை நீர் ஆராய்ந்து அறிந்து தகப்பனே ஒவ்வொருவருக்கு ஏற்ற பதில்களை நீர் கொடுக்க வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். செல்வி மகளை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். மகளுக்கு எத்தனையோ இடர்பாடுகள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் மகளை நீர் தாங்கி தப்புவித்து வழிநடத்தி ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து வருகிறீரே, அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கூட பிறந்த சகோதரனுடைய கரங்களை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. மகனுக்கு இருக்கிறதான அந்த நோயை நீர் முற்றிலுமாக அகற்றி போட வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. ஆம் ராஜா, நீர் அந்த இருந்த இடம் தெரியாமல் அதை நீர் அப்புறப்படுத்தி போட வேண்டுமாறு கூட தெரிஞ்சிருக்கோம். உடைய ரத்தத்தை ஊற்றுங்கப்பா. சரீரத்திலே உம்முடைய ரத்தமானது பாய்ந்து சென்று விடுதலையை தரட்டும் தகப்பனே. ஆம் ராஜா, அநேகம் தரம் நாங்கள் அலட்டும் போது நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரே. லூக்கா 18 அந்த ஏழை விதவை எவ்வளவு தூரம் தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அந்த பொல்லாத அதிகாரியிடத்திலே போய் தான் விடுதலையை பெற்றுக் கொண்டாலோ அதே போல அப்பா நாங்களும் பொல்லாதவர்கள் தான் தகப்பனே. நாங்கள் உம்மிடத்திலே வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அடிக்கடி இடைவிடாமல் நாங்கள் கேட்கும் போது நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம் அப்பா. உண்மையிலே நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக அந்த பிள்ளையை நீர் குணப்படுத்தி அநேகருக்கு 1000 பேருக்கு அப்பா ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளையாக நீர் மாற்றப் போகிற கிருபைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த திருமண வாழ்க்கை தகப்பனே, நீர் கொடுத்த கற்பத்தின் கண்ணீர் ராஜா அப்பா, அந்த பிள்ளைகளை அவர் பாதுகாக்க வேண்டும் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்பதை நாங்கள் அறிகிறோம். அந்த மகனை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எடுக்கிற ஒவ்வொரு மருந்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. அந்த மருந்தினால் விடுதலை கிடையாதப்பா. உம்முடைய ரத்தம் மகனுக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொரு மருந்தையும் உடைய ரத்தமாக நீர் மாற்றியப்பா நீர் அந்த மகனுக்கு கொடுத்து விடுதலையை கொடுக்க வேண்டுமாறு கூட தெரிஞ்சிருக்கான். அதன் நிமித்தமாக அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் சந்தோஷப்பட மகிழ்ந்து களி கூறத்தக்கதான கிருபைகளாக நீ வழி நடத்த வேண்டுமாறு கூட தெரிஞ்சிருப்பா. நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, தாங்கி
நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தகப்பனே, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் எங்களை நடத்துகிறவர் நீர் தானே தகப்பனே. எங்களை நினைக்கிறவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உடைய கிருபை எங்கள் மேல் நோக்கமாய் இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். தந்தையை போல எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய தோளிலே சுமந்து அப்பா எங்களை நடத்துகிறீரே, அந்த கிருபைக்காக அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கும் கிருபை இது. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. ஆமாப்பா, கஷ்ட நேரத்துல எங்க காத்து வருகிறீரே, உடைய கிருபை எங்களை காப்பதற்காக நன்றி. எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுகிற தேவனா இருப்பதற்காக நன்றி அப்பா. எவ்வளவு தடைகள் வந்தாலும் எல்லா தடைகளையும் உடைத்து எரிந்து போட்டு ஜெய கிறிஸ்துவானவர் எங்களை வெற்றி தந்து எங்களை தாங்கி வருகிறீர். அதற்காக உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியாக இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, ஒரு லெப்டினண்டாய் உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சாமியல் என்ற லெப்டினண்டை உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அரசாங்க அதிகாரியாக இருந்து தன்னுடைய பணியிலே உண்மை உத்தமமாக இருந்தாலும் அப்பா, பாகால் வணக்கத்திற்கு அவர் வரவில்லை என்ற காரணத்திற்காக, தான் ஒப்பு கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக அந்த மகனை பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. அந்த குடும்பம் எவ்வளவு வேதனையில் இருக்கும் தகப்பனே. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணங்கள் கூட கிடைக்கவில்லை என்பதாக நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. ஆனாலும் நீர் கைவிடாத தேவன் அப்பா. நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல தகப்பனே. உண்மை நம்பி வந்த பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த மகனுடைய வாழ்க்கையிலே அப்பா, நீர் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கொடுங்க. எந்த சூழ்நிலையிலும் உண்மை மறவாத ஒரு உறுதியுள்ள மனதை நீர் அவருக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக உமக்குள்ளே சாட்சியாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த மகனுடைய வாழ்க்கையில நீர் போதுமானவராக இருங்க. ஒரு கதவு அடைத்தால் 7 வழி திறக்கும் என்பதாக நாங்கள் உங்களுடைய வேதத்திலே வாசிக்கிறோமே. அப்படியாக மகனுக்கு ஒரு கதவு அடைப்பட்டாலும் மகனே தகப்பனே, நீர் அந்த மகனை பரிபூர்ணப்படுத்த போகிற கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக அநேக கிறிஸ்தவ மக்கள் துன்பப்படுகிறார்கள் அப்பா. அநேக மிஷினர்கள் துன்பப்படுகிறார்கள் சுவாமி. எல்லா மிஷினர்களையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் செய்கிற இடங்களிலே அப்பா உடைய கிருபை போதுமானதா இருக்கட்டும் தகப்பனே. விதையை கோதுமையை தண்ணி நிலத்திலே போடு, அது வளர்ந்து அநேக பலன்களை தரும் என்று சொன்னது போல அவர்கள் விதைக்கிறதான ஒவ்வொரு உம்முடைய வசனங்களும் அந்த மக்கள் மனதிலே பதிந்து அநேகம் 1000 பேர் உம்முடைய மந்தையிலே சேரத்தக்கதான கிருபைக்குள்ளாக அப்பா நீங்க வழி நடத்துங்க. சோதனைகளின் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும், நெருக்கங்களின் மத்தியிலும், போராட்டங்களின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும் தங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து தாங்கள் செய்கிற அந்த வேலையிலே உடைய ஊழியத்தை செய்யும் போது தகப்பனே நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. சவுல் செய்தானே, ஒரு காலத்திலே அவன் மக்களை துன்பப்படுத்தினான். ஆனால் அவனும் உண்மை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறம் எவ்வளவு நெருக்கத்திலும் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து தகப்பனே, எல்லா நேரத்திலும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் நெருக்கப்படுகிற வேளையிலும் ஒடுக்கப்படுகிற வேளையிலும் அவரையே நான் போற்றுவேன் என்று சொல்லி
மன ரம்யமா இருந்து அந்த பணிகளை செய்தாரே, அப்படியாக இந்த மக்கள் மன ரம்யமாக இருந்து அந்த பணிகளை செய்து அநேகரை உம்முடைய கொண்டு வருகிற பிள்ளைகளாக அப்பா நீங்க வழி நடத்துங்க. அவங்களுடைய பலவீனங்களிலே, அவங்களுடைய சுகவீனங்களிலே, நெருக்கங்களிலே, சிறையிலே போடப்பட்டாலும் உமக்கென்று அவர்கள் சாட்சியாக அந்த இடத்திலே இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அந்த இடத்திலே அவர்களை மகிமையாக நீர் எடுத்து பயன்படுத்துகிறீரே. சிறைச்சாலையில் கூட உம்முடைய மகிமை பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டாலும் ஆண்டவரை துதித்து தோத்தரித்து பாடியதுனாலே அந்த சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது போல அப்ப அந்த சிறைச்சாலையின் மத்தியிலும் அவர்கள் உம்மை பாடி துதித்து போற்றும் போது அந்த கதவுகள் தானாக திறக்கப்பட போவதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதற்கென்று மக்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். அப்பா ஆம் தகப்பனே, உமக்கு எதிராக கிளம்புகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி அப்படியாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தப்பா. எங்களுடைய தேசத்தை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தில் காணப்படுகிறதான நெருக்கமான செயல்களை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். மத்திய அரசாங்கமானது ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறது. எல்லா போன்களிலும் ஒரு ஆப்பை அனுப்ப வேண்டும். அதன் மூலமாக ஒவ்வொருடைய செயல்களை ஆராய்ந்து அறிய முடியும் என்பதான ஒரு கடினமான ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறது போன் கம்பெனிகளுக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாதபடி எல்லாவற்றையும் நீங்க தடுத்து ஆட்கொள்ளுங்கப்பா. தனி மனிதனுடைய உரிமைகள் பறிக்கப்படாதபடிக்கு தகப்படி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த சட்டங்கள் எங்களுடைய தேசத்திலே நடைபெறாதபடிக்கு எல்லாவற்றையும் நீங்க தடுத்து ஆட்கொள்ள வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. எத்தனையோ மக்கள் தன்னுடைய வாழ்க்கையினாலே தன்னுடைய வருமானத்திற்காக தங்களுடைய உடலை விற்று அப்பா அதிலே வருமானத்தை எடுத்து தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார்கள். என்ன புண்ணியம் தகப்பனே, ஒன்றுமே இல்லையே அப்பா. அதனாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே எய்ட்ஸ் என்ற கொடிய நோய் வந்து துன்பப்படுவதை நாங்கள் அறிகிறோமே. அந்த துன்பப்பட்ட வேளையிலே மகனோ மகளோ யாரும் அவர்களை பாதுகாப்பது கிடையாதப்பா. நீர் ஒருவர் மாத்திரமே அவர்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர். இப்படிப்பட்டதான கொடுமையான செயல்கள் எங்களுடைய தேசத்திலே அப்பா நடைபெறாதபடி ஒவ்வொருவரோடு நீங்க இடைப்படுங்கப்பா. ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்கப்பா. ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க ராஜா. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உட்படுத்துகிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க உணர்த்துங்கப்பா. அதற்கென்று தங்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள் சுவாமி. அப்படிப்பட்ட மக்களோடு நீங்க இடைபடுங்க. இந்த தீய பழக்க வழக்கத்தை செய்யாதபடிக்கு அப்பா, தீய பழக்கத்திலே தள்ளப்படாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். உங்களுடைய நாமம் மட்டுமே இந்த உலகத்திலே இருக்கணும்ப்பா. உங்களுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் மக்கள் கண்டுகொள்ள வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக உங்களுடைய கரங்களிலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அந்த நாளிலே தாவீது எப்படி உண்மையுள்ளவனாக காணப்பட்டானோ அப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட எங்களை உதவி செய்ய வேண்டுமாறு கூட கொஞ்சம் ஜாதி வெறியை எடுத்து போடுங்க. ஒருவருக்கொருவர் அடி தடி என்பதனாலே அப்பா, நீர் படைத்த மக்கள் அப்பா, நீர் உருவாக்கிய தேவன மக்கள் அப்பா. அப்படிப்பட்ட மக்கள் தங்களுடைய சுய முயற்சியினாலே ஜாதிகளை உருவாக்கி கொண்டு நீர் சொல்லி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை என்பதாக நீர் வேதத்திலே சொல்லியிருக்கிறீர். ஆனால் இந்த உலகத்திலே இருக்கிற மக்கள் தங்களுக்கு என்று ஒரு ஜாதிகளை உருவாக்கி கொண்டு அதன் நிமித்தமாக ஒருவருக்கு ஒருவர் பகையிலும் அப்பா ஒவ்வொருவருக்கொருவர் அடித்து தங்களுடைய சரீரங்களை கெடுத்துக் கொண்டு ஒவ்வொருவருடைய சொத்துக்களை அழிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கொடூர இருதயம் உள்ள ஒவ்வொரு மக்களையும் நீங்க தொடுங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடிக்கு நீர் எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அப்படியாக உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய தேவைகள் அநேகம் உண்டப்பா. எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றுங்க. பொன்னையும் பொருளையும் வைத்து நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸ்ரீலங்காவையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். சென்னை பட்டணங்களையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த புயலினாலும் மழையினாலும் ஸ்ரீலங்காவிலே ஒவ்வொரு மக்களும் துன்பப்படுவதை நாங்கள் அறிகிறோம். அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியவில்லை அப்பா. தென் மாவட்டங்களிலே தாமிரபரணியிலே ஆறு பெருகி ஓடி 2 கிராமங்களுக்கு இடையே பாய்ந்து சென்ற அணையானது உடைந்து பாய்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதன் மூலமாக 2 கிராமங்கள் அழிவை சந்திப்பதை நாங்கள் அறிகிறோம். இப்படிப்பட்ட அழிவுகள் வேண்டாம் தகப்பனே. நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழையை தாங்கப்பா. இது அழிவுக்குரிய மழையை எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. எங்களுடைய தேசத்திலே இந்த மழைகளை நீர் கொடுக்காதீங்கப்பா. நீங்க எடுத்து போடுங்கப்பா. தேவைக்கு அதிகமான மழை எங்களுக்கு தேவையில்லப்பா. இதனாலே அநேக மக்கள் மரித்து போகிறார்கள். உண்மை அறிந்து கொள்ளாமலே, உண்மை கண்டுகொள்ளாமலே அப்பா நரகத்திற்கு செல்கிறார்களே. இந்த சரீரங்களை எல்லாம் எப்படி அப்பா நாங்கள் மாற்ற முடியும்? எப்படி அவர்களை ஆத்தும் ஆதாயம் செய்ய முடியும் அப்பா?
நீர் பார்த்துக் கொள்ளுங்க, நீர் பார்த்துக் கொள்ளுங்க. இலங்கை மக்களை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு என்று முயற்சிகளை எடுக்க அரசாங்க முயற்சிகளை எடுத்து அந்த வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாக்கத்தக்கதான கிருபைகளாக வழி நடத்துங்கப்பா. இப்படியாக உலகத்திலே ஒவ்வொரு இடங்களிலும் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக பாடுகளப்பா. இதுல கிறிஸ்தவ மக்களும் அழிந்து போவதை நாங்கள் அறிகிறோமே தகப்பனே. உண்மை அந்த மக்களும் கைவிடப்பட்ட நிலையில இருப்பதை நாங்கள் பார்க்கிறோமே. இப்படியாக சத்துருவானவன் கம்பீரித்து அப்பா எங்களுடைய பிள்ளைகளை அழிக்காதபடிக்கு அவனுடைய தலையை நீ நசுக்கி போட வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அம்மா கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் மாற்றுங்க அப்பா, நீர் மாற்றுங்க, நீர் மாற்றுங்க. ஒவ்வொரு அரசியல் அதிகாரிகளையும் நீங்க மாற்றுங்க. லஞ்சம் வாங்கி தேசத்திற்கு தீமையை செய்யாதபடிக்கு நேர் வழியிலே நடக்கத்தக்கதான கிருபைக்குள்ளாக நீங்க வழி நடத்த வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே. தகப்பனே தந்தையே எல்லாம் நீதானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே, உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாதே. உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உம் செய்கைகள் விவரிக்க வாழ்நாள் போதாதே. தகப்பனே மகிழ்கின்றே, மடியிலே தவழ்கின்றே. தகப்பனே மகிழ்கின்றே, மடியிலே தவழ்கின்றே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. ஆத்துமனேசரி நீருற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்தினுமே உம் நேசம் இனிமையே. தகப்பனே மகிழ்கின்றே, மடியிலே தவழ்கின்றே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமாப்பா, நீர் தான் எங்களுக்கு தகப்பன். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தகப்பனே நீர் தான் தகப்பனப்பா. உண்மையே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உடைய அன்பை சொல்லுவதற்கு அளவே கிடையாது, வார்த்தைகளே கிடையாதப்பா. நீர் செய்கிற செய்கைகள் எவ்வளவு பெரியவைகளப்பா. அதை நாங்கள் விவரிச்சு சொல்ல எங்களால் முடியாது தகப்பனே. எங்களுடைய வாழ்நாளும் போதாதப்பா. அப்பா உண்மையிலே நாங்கள் மகிழ்கின்றோம், உம்முடைய மடியிலே நாங்கள் தவழ்கின்றோம் தகப்பனே. ஆத்மநேசரே நீர் ஒரு ஊற்றுண்ட பரிமள தைலம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ராஜா உம்முடைய அன்பு திராட்சை ரசத்திலும் இனிமையானதப்பா. உம்முடைய நேசம் எவ்வளவு இனிமையானதப்பா. நீர் இம்மட்டும் எங்களுக்கு கொடுத்து வருகிற இந்த கிருபைகளுக்காக, எங்களுடைய வாழ்நாட்களுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலக பிரகாரமான பெற்றோரை நாங்கள் இழந்தாலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து, நீர் எங்களுக்கு மாறாதவராக இருந்து எங்களுக்கு உம்முடைய நேசத்தை கொடுத்து எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆம் தகப்பனே, வறுமையிலே வாடுகிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பொருளாதார குறைபாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா.
அவர்களுடைய பொருளாதார குறைபாடுகள் எல்லாவற்றையும் தகப்பனே நீங்க அப்புறப்படுத்தி போடுங்கப்பா. ஏற்ற வழியிலே அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஞான இருதயத்தை அவங்களுக்கு கொடுங்க. நேர்மையான வழியிலே அவர்கள் சம்பாதித்து தங்களுடைய வாழ்நாட்களிலே சந்தோஷமாக வாழத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு வழியை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசியல் தலைவர்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. வரப்போகிற எலெக்ஷனை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் யாரை தெரிந்து கொள்ள சித்தமாய் இருக்கிறீரோ அந்த ஒரு நல்ல மனிதனை நீ தேர்வு செய்ய வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். எங்களால் ஒன்றுமில்லை. நாங்கள் என்னதான் ஓட்டு போட்டாலும் யார் வருவார்கள் யார் போவார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர் இந்த உலகத்திலே இருக்கிறீர். நீர் பெரியவராய் இருக்கிறீர் அப்பா. நீர் எல்லாரையும் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்படியாக வரப்போகிற எலெக்ஷனிலே உம்முடைய கிருபை அப்பா போதுமானதாக இருக்கட்டும்ப்பா. உம்முடைய அரசாட்சி அந்த இடத்துல வரட்டப்பா. உமக்கு எதிராக வருகிற ஒவ்வொருவரையும் நீங்க முறியடித்து போட்டு தகப்பனே உம்முடைய அரசாட்சி வர வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய வருகை சமீபமா இருக்கிறது என்பதை நாங்கள் கேட்கிறோம். அதுக்கு முன்பதாக இந்த காரியங்கள் நடக்கும் என்பதை அறிகிறோம். ஆனாலும் எல்லா விதத்திலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி உமக்கென்று உறுதியாக நிற்க அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பக்குவப்படுத்த வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். எந்த நிலை வந்தாலும் நாங்கள் உம்மை கைவிடாதவர்களாய் காணப்பட அப்பா உண்மையிலே உறுதியாய் இருக்கத்தக்கதான கிருபைகளாக உம்மை மறுதளிக்கிறவர்களாக அல்ல தகப்பனே, உம்மை போற்றக்கூடியவர்களாக அப்பா உம்மை துதிக்கக்கூடியவர்களாக இந்த இடத்துல நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வேதனைகள் எவ்வளவு வந்தாலும் அப்பா எல்லாவற்றிலும் நாங்கள் சோர்ந்து விடாதபடி பலன் கொண்டு ஜெயத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாய் வாழத்தக்கதான ஜெயத்தையும் கிருபை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாறு கூட கண்டிருக்கோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதப்பா. நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வீரீர். வரப்போகிற எலெக்ஷன்ல எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாதப்பா. சண்டையோ சச்சரவுகளோ கொலைகளோ கொள்ளைகளோ எந்த காரியங்களும் வராதபடி, பணத்திற்கு ஆசைப்பட்டு தீமையான இடங்களுக்கு ஓட்டுகளை போடாதபடி மக்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை நீங்க கொடுங்க தகப்பனே. நல்ல ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க தகப்பனே. பகுத்து ஆராய்ந்து அறியத்தக்கதான இருதயத்தை கொடுத்து நீர் அவர்களை பக்குவப்படுத்த வேண்டுமாறு கூட கஞ்சிருக்கோம். அதே போல உண்மையான தெய்வம் யார் என்பதை ஒவ்வொரு மக்களும் கண்டுகொள்ளட்டும். எங்கு பார்த்தாலும் உம்மை குறித்ததான செய்திகள் சொல்லப்பட்டாலும் உம்மண்டை வருகிறவர்களாய் இருக்கிறார்கள். நன்மைகளை பெற்றவுடனே தாங்கள் பழையபடி தங்களுடைய பாகால் வணக்கங்களுக்கு ஈடுபட்டு செல்கிறார்கள். அப்படியாக செல்லாதபடிக்கு உண்மையிலே நிலைத்திருந்து உண்மையிலே கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் வளர்ந்து பெருக அப்பா நீர் உதவி செய். அநேகருக்கு சாட்சியாய் இருக்க நீங்க வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு கூட தெரிஞ்சிருக்கோம். அப்படியே வியாதியாய் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற மக்களையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய வியாதி படுக்கைகளை நீங்க மாற்றி போட வேண்டுமாறு கூட தெரிஞ்சிருக்கோம்ப்பா. அநேக மரணங்கள் சம்பவிக்கிறதப்பா. எல்லாம் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளப்பா. தங்களுடைய சிறு பிள்ளைகளை விட்டு அப்பா மரணத்துக்குள்ளாக கடந்து போகிறார்கள். நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட சாபத்தீடான ஒரு காரியம் நடக்கிறதே. என்ன நோக்கம் என்று எங்களுக்கு தெரியவில்லை அப்பா. இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து அவர்கள் எவ்வளவு ஆறுதலை அடைய முடியும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், உமக்காக உழைக்கிற பிள்ளைகள் அப்பா. ஆனாலும் அவர்கள் வயதிலும் அற்ப வயதிலே சொற்ப வயதிலே நீர் எடுத்துக் கொள்கிறீர். என்ன நோக்கம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் இந்த உலகத்திலே இருந்தால் இன்னுமாக பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தகப்பனே நீர் இந்த 45 வயதுல எடுத்துக்கொண்டீரோ என்னவோ எங்களுக்கு தெரியாது. அது எப்படி அந்த பெற்றோர் சகிக்க முடியும் என்பது எங்களுக்கு தெரியாது. அப்படியாக உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படியாக நீங்க எடுக்காதீங்கப்பா. நோயிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுங்க தகப்பனே. நோயிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுத்து இன்னுமாக பிள்ளைகள் உங்களுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்ய அந்த குடும்பத்தை நீங்க வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. தகப்பனே வியாதி படுக்கைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போடுங்க தகப்பனே. நீர் மாற்றி போடுங்க. முடியும் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்படியாக அநேக மக்கள் துன்பப்படுவதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. அநேக மக்கள் துன்பப்படுவதை நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. குழந்தை இல்லாத மக்களுக்காக வருகிறோம். குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. கற்பத்தின் கனியும் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் என்பதாக நாங்கள் உடைய வேதத்திலே வாசிக்கிறோமே அப்பா. அப்படியான கற்பத்தின் கனிகளை கொடுத்து அந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கொடுக்கப்பா. அவர்களுடைய மன வேதனைகளை நீர் ஆராய்ந்திருக்கிறீரே அப்பா. ஆம் தகப்பனே, நீர் அவர்களுக்கு பதில் கொடுக்குறோங்கப்பா. நீங்க பதில் கொடுங்க. எங்களால ஒண்ணுமே கொடுக்க முடியாது. அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கண்ணீர் ஒடிக்கிறோம். அநேகமாயிரம் பிள்ளைகள் கற்பத்திற்காக கலங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறார்களே.
அது உமக்குத்தான் தெரியும். என்ன நோக்கத்திற்காக நீர் அந்த கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியாது. நீர் ஒருவர் மாத்திரமே ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். இந்த நாட்களிலே நாட்கள் கொடியதாய் இருப்பதினாலே அது எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை அப்பா. ஆனாலும் ஒரு வசனம் சொல்லுகிறீர், பிள்ளை பெறாத மலடி பாக்கியவதின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நீர் சொல்லிட்டீங்கப்பா. உலகத்தார் எவ்வளவு அசிங்கமாக, எவ்வளவு கேவலமாக, எவ்வளவோ நிந்தையான வார்த்தைகளாலே அந்த மக்களை புண்படுத்துறாங்க. அதே நீர்தான் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கப்பட்ட சுதந்திரம்னு சொல்லியிருக்கீங்க. அதை ஏன்ப்பா எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்காம வச்சிருக்கீங்க? கர்ப்பத்தின் கனிகளை கொடுங்க தகப்பனே. கொடுத்த அந்த குடும்பம் மகிழ்ச்சியாலே சந்தோஷமாக உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்கத்தக்கதான கிருபைக்குள்ளாக நீங்க வழிநடத்த வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். அப்படியே நீ செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம்ப்பா. நீண்ட நாட்கள் வியாதியா இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வியாதி படுக்கையை எடுத்து போடுங்க. 38 வருஷம் வியாதியா இருந்த மகனை எழுப்பி எழுந்து நட என்று சொன்னீர். அப்படியாக இந்த நாளிலும் அப்படி மற்ற மக்களுக்கு நீர் ஒரு தரிசனங்களை கொடுத்து அவர்கள் எழுந்து நடக்கத்தக்கதான சுகத்தோடு தங்களுடைய கடமைகளை செய்யத்தக்கதான கிருபைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்துங்கப்பா. எங்களுடைய தேசத்தின் மேல் உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் இருக்கட்டும் தகப்பனே. உடைய தேசத்திலே அநேக தீமைகள் நடக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை அப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க பாதுகாப்பை கொடுங்க தகப்பனே. உடைய சட்டையின் மறைவுக்குள்ளாக நீர் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. அதன் நிமித்தமாக வேலை இல்லாதனாலே எங்கு கொள்ளையடிக்கலாம், எங்கு கொலை செய்யலாம் என்று 1 கிராம் தங்கத்துக்காக கூட அவர்கள் கொலைகளை செய்கிறார்களே. நீர் கொடுத்த ஜீவன் எவ்வளவு பெரியதப்பா. அந்த ஜீவனை அழிக்கவும் எடுக்கவும் அவர்களுக்கு உரிமை கிடையாதே அப்பா. அப்படிப்பட்ட ஒரு கொடூர செயல்களை செய்கிற மக்களை கூட உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. தாங்கள் எப்படியாவது உழைத்து சம்பாதித்து எந்த தொழிலாவது செய்து தங்களுடைய வாழ்க்கை பாதையை முன்னேற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்து தீமையான பாவத்திலிருந்து அவர்களை விலக்கி பாதுகாக்க வேண்டுமாறு கூட கெஞ்சிருக்கோம். அப்படியே நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, எங்களுடைய தேசத்தை முற்றிலுமாக அப்பா நீர் பாதுகாக்க போகிற கிருபைகளுக்காக, இந்த தேசம் உமக்கே சொந்தம் என்பதை நீர் மாற்றப் போகிற கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போ. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போ. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என்னே சரி சுவை நான் என் போற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை அன்பை என்றும் பாடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பிஞ்சய துணியோடு பாதுகா அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பிஞ்சய துணியோடு பாதுகா அன்பை என்றும் பாடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் சொந்து பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து பாதை என்றும் ஓடுவே. ஆம் தகப்பனே, எவ்வளவுதான் புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் பாதுகாக்கிறவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய மார்பிலே நீர் எங்களை சேர்த்து அழைத்து பாதுகாப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா சோதனைகளிலும் நீர் விடுதலை அளிக்கிற தேவன் அப்பா. தாய் தங்களுடைய பிள்ளைகளை மறந்தாலும்
நீர் மறவாத தேவன் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறீரே. அதற்காகவே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோப்பா. நாங்கள் உடைய ஜீவ பாதையில எந்தெந்த நாளும் ஓடத்தக்கதாக உண்மை விட்டு நாங்கள் பின் வாங்காதபடி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை உறுதியாக பற்றி பிடித்து அப்பா இந்த ஜீவ பாதையிலே நாங்கள் ஓட நீர் எங்களை பக்குவப்படுத்தி எங்களை பராமரித்து வருகிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இடைவிடாமல் நாங்கள் ஜெபம் பண்ணி அப்பா உம்முடைய வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தமா இருந்து உம்முடைய வருகையில எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளும் நாங்கள் ரட்சிப்பை பெற்றவர்களாக உம்மோடு கூட பரதேசிக்கு வரத்தக்கதான கிருபைக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. எங்களுடைய சுற்றி இருக்கிற இந்த குழுவில் இருக்கிற எங்களுடைய உறவினர்கள், இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக உண்மையே நாங்கள் எல்லாவற்றிற்கும் நோக்கி பார்க்கிறவர்களாக உம்முடைய ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே எங்களுடைய பெயர் எழுதப்பட்டவர்களாய் காணப்படத்தக்கதான கிருபைக்குள்ளாக எங்களை வழி நடத்துங்க அப்பா. ஆம் தகப்பனே, கைவிடப்பட்ட நிலை எங்களுக்கு தேவையல்ல அப்பா. உம்மோடு நாங்கள் சேர்ந்து உம்முடைய பரதேசிலே உம்மோடு நாங்கள் துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை கண்டுகொள்ள, உம்மை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பொல்லாத உலகத்திலே எங்களை பிரித்தெடுத்து தகப்பனே நீர் பாதுகாத்து உம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளாக மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க. மட்டும் நீர் எங்களை பாதுகாத்தீர், இனிமேலும் எங்களை காப்பீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, கேட்ட அனைத்து காரியங்களுக்காகவும் கேட்க மறந்த இன்னுமான காரியங்களுக்காக உடைய பாதத்திலே வருகிறோம். எல்லாவற்றையும் நீ நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. அப்படியாக துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே சேர்த்துக்கிறோம். நேசிக்கிற இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.